ஆண்டவர். He want to fulfill our desires of our heart. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிறார். நம்மளுக்கு அநேக இருதயத்துல தாகங்கள் உண்டு, அது சொல்ல முடியாத தாகம். ஆனா நான் சொல்லுகிறேன், நீ உலக பிரகாரமான தாகத்தை நீ தேடி போகாதே. தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் முதலாக தேடும் போது என்னெல்லாம் வீட்டு வாசல் வந்து கட்டி தட்டி தட்டி வரணுமோ அதெல்லாம் உள்ள வந்துடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அது நடக்கணும், இது நடக்கணும், என் பொண்ணு கல்யாணம், என் பையன் கல்யாணம், அத்தை வாங்கணும், இத்தை வாங்கணும், லோனை வாங்கி அவன் மாவன் வாங்கணும், சப்பாத்தி சுண்ணணும், இதெல்லாம் விட்டு சைட்ல தள்ளுங்க. அதெல்லாம் தேவையில்லாத தாகம். அது இது அந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். தேவன் ராஜ்யத்தை குறித்து பேசும் முன்பதாக அதே வசனத்தில் நாம் வாசிக்கும் போது சொல்லுகிறார், எதை புஷிப்போம் எதை பிடிப்போம் என்று நீ அவைகளை குறித்து யோசிக்காதே. நான் அறிந்திருக்கிறேன், வானத்தில் இருக்கிற பறவைகளை நான் போஷிக்கிறேன் என்றால் உன்னை என் சாயலால் நான் உன்னை உருவாக்கினேன். உன்னை எப்படி நான் போஷிக்காமல் விடுவேன்? நீ முதலாக என் ராஜ்யத்தை தேடு. நாம் அதை தேட மாட்டோம். அநேக காரியங்களை குறித்து நம்மளுக்கு தாகம் இல்லை. இது நம்மளுக்கு 3 விதமான தாகம். முதலாக தேவனுடைய தரிசனங்களை நிறைவேற்றுகிற தாகம். இரண்டாவது நம்முடைய தாகம் எப்படிப்பட்டென்றால் நம் பாவத்திலிருந்து ஜெயிக்கிற ஒரு தாகம். தினந்தோறும் பாவம் நம்முடைய வீட்டு வாசல்ல படுத்துக்கொண்டே இருக்குது. பிசாசி அது நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கும், ஆனா அதை மேற்கொள்ளும்படி நம்மளுக்கு ஒரு தாகம். நம் வேலை இடத்துல நம்மளுக்கு தாகம். இன்னைக்கு சபைகளுக்குள்ளேயே பிசாசு ஆடி முடியுது. டங்கனக்கான்னு சபைகளுக்குள்ளேயே. அப்போ வெளியே இருக்கிற பிசாசை துரத்த அவளை சபையிலே ஆடி இருக்குது. அவன் வெளியே போட பிசாசி. இன்னைக்கு எல்லா விதமான பிசாசிகளை மேற்கொள்ளுகிற தாகம் உனக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூணாவது, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி நீ எழும்ப வேண்டும். நீ அவருடைய ராஜ்யத்தை கட்டும் போதுதான் அவர் உன் குடும்பத்தை கட்டுவார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் கட்டுவார், சபையை கட்டுவார், நம்முடைய அனுதின தேவைகளை அவர் கட்டுவார். நீ ராஜ்யத்தை கட்டாத, நான் அதை கட்ட போறேன், நான் இதை வாங்க போறேன், நான் அதை செய்ய போறேன், நான் அது பண்றேன், நீ பெருமையை குறித்து பேசிக் கொண்டிருந்தால் நீ ஒரு நாளும் ராஜ்யத்தை கட்ட முடியாது. நீ கீரை கட்ட கூட லாக்கில சொல்லிட்டு கர்த்தர் உன்னை தள்ளிடுவார். அல்லேலூயா. நீ தாகம் உள்ளவளா இருக்க வேண்டும். நீ தாகம் உள்ளவனா இருக்க வேண்டும். அநேக வாலிப பிள்ளைகளை அநேக அக்கிரம செய்திகளை பாருங்க. நீங்க எங்க பார்த்த ஊழியக்காரர் சொன்னார், உப்பிலி தேசத்துல அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகத்துல அவன் அழிஞ்சு திரிஞ்சு இருக்கிறான். பேசி என்று ஒரு தாகம், இச்சை என்று ஒரு தாகம், விக்கிர